இன்னும் யார் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? அங்கே ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளி சந்திரனோ ஆகாயவாணியோடு எரியவாணி அன்னை கங்கா தேவி கொலவிருந்தார். வாணியோடு அழகு கங்கா தேவி
மருதங்கம் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதியா வருவாள் அவள் சங்கீதங்கள் பாடுவாள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்து நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதனாகப்பட்ட நாமளுக்கு 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைன்னு சொன்னா மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. ஒரு மனுஷனுக்கு 3 ஆசையும் தேவைதான். இந்த 3 ஆசையும் இருந்தால் தான் அவன் மனிதன். அப்படி இல்லை என்றால் இந்த 3 ஆசையும் இல்லையானால் அவன் முனிவன். அதனால சிவபெருமான் 3 ஆசைகளையும் கொடுத்து நாமளுக்கு எண்சான் உடம்பை கொடுத்தார். இந்த ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்தார். இந்த வயத்தை ஏன் குறைச்சிட்டாரு? வயத்தை ஏன் குறைச்சாருன்னா ஒரு சான் வயத்துக்கே நம்ம உலகத்துல என்ன பாடுபடுதோம். அடியான் கேட்க சனிக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் இரவன்னும் பாராம பகலன்னும் பாராம ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம் மெட்ராஸ் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. எல்லாம் எதுக்கு? எல்லாம் அந்த ஒரு சான் வயத்துக்கும் 2 இட்லிக்கும் தான் இந்த பாடு. ஒரு சான் வயிற்றுக்கு சாதாரணமா சொல்லிருதிய இந்த ஒரு சான் வயிற்றுக்கு எனக்கு 2 இட்லி போதும்யா. உனக்கு போதுமா? உன்ன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு சான் வயிற்றுக்கு சரி காலையில எழுந்திருச்ச உடனே மூஞ்சிய கழுவிட்டு 2 கிளாஸ் காபி காலையில 6 மணிக்கு சரி நல்ல 8:30 மணிக்குள்ள 10-14 இட்லி 14 இட்லி 4 பூரி 2 வடை. ஆமா காலையில டிபன். அது மதியம் 1 மணிக்கு 2 வகை கூட்டோட அப்பளம் மோரோட 2 தட்டு சாப்பாடு. அதுக்கு அப்புறம் சாயந்தரம் 3 மணிக்கு நல்ல 2 கிளாஸ் காபி சரி நைட் 8 மணிக்கு 10-14 சப்பாத்தி. ஆமா எத்தனை சப்பாத்தி? 14 சப்பாத்தி. அதுக்கு மேல 4 வயலு பழம். அப்பதான் காலையில ஃப்ரீயா போகும். அப்ப எதை போட்டாலும் அத்து போது அந்த ஒரு சான் வயிறு. நீங்க சாதாரண ஒரு சான் வயிறுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப ஒரு சான் வயத்துக்கு இவ்வளவு சாப்பாடு தேவைப்படுது ஒரு நாளைக்கு. உடம்பெல்லாம் ஆண்டவன் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? விளையக்கூடிய பொருட்கள். அதுக்குத்தான் சிவபெருமான் நாமலை எல்லாம் இப்படித்தான் உலகத்திலே படைக்கணும்னு படைத்து மனிதனுக்கு இதுக்கு மேல உருவமே வேண்டாம், இதோட உன் உருவத்தை முடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டவே நம்ம தலைக்கு மேல எந்த உருவத்தையுமே கொடுக்காம இதோட முடின்னு சொல்லித்தான் ஆண்டவே முடிய கொடுத்திருக்காரு. முடிக்கு மேல வேற என்னமோ இருக்கா? அதுக்குத்தான் நம்ம அத முடி அப்படின்னு சொல்லுகிறோம். ஆமா இந்த பாலா போன வயர படைத்தார். உலகத்துல என்னையா விளையக்கூடிய நெல்லுகள் ஆமா சோளம், கம்பு, கேழ்வரகு ஆமா சாமி அரிசி, குருதவெளி அரிசி சரி விளையக்கூடிய நவதானிகள் அத்தனையும் அருவாக்குது இந்த வயறு. மனிதனுக்கு வந்து ஒரு சான் வயிறு. உப்பு, ஊர்வா, மிளவாத்த, மிளவா, வெங்காயம், பல்லாரி என்னென்ன இவ்வளவு எங்க அறுபடுது? மண்ணை முதற்கொண்டு மனுஷங்க தின்னாச்சு. அதுதான் சொல்லியிருக்காங்க. என்னையா ஆற்று அளந்தாலும் அளக்கலாமா? அளக்கலாம். இந்த ஒரு சான் கும்பியை வந்து அளக்கவே முடியாதா? ஆமா மனுஷனுக்கு ஒரு சான் வயிறு. ஆமா மாட்டுக்கு உடம்பெல்லாம் வயிறு. அண்டானு முறை கொண்டு வந்து போட்டாலும் ஜோத்த கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி கொண்டு வாங்குமா இந்த வயிறு. இந்த வயிறு எதை போட்டாலும் அத்து போவோம். அப்பேற்பட்ட மனிதர்களை எல்லாம் படைத்த ஆண்டவனாகிய பகவான்
இந்த உலகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து ஈயரும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து இப்படி படைத்த உலகத்திலே பட்டினி இல்லாமலே படியளக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் சாமி படைத்தார் சிவன் உலகமெல்லாம் படைத்தார் சிவன் உலகமெல்லாம் அவர் பட்டினியோ இல்லாமல் அங்கே படியளக்க வேணும் என்று ஈரேழு உலகமெல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு அங்கே இறையளக்க வேணும் என்று நாளினை எடுத்து நாடு எங்கும் படியளந்த அங்கே உரிய நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்த மரக்காதினை எடுத்து மாநிலமும் படியளந்த ஆலாட்டினை எடுத்து எல்லாத்தினை எடுத்து அகிலமெல்லாம் படியளந்த ஆண்டவன் அகிலமெல்லாம் படியளந்த பகவான் அவரைய உயிரோ தப்பிடா இறையளந்து வாராரே படைத்தவனோ தப்பிடாமல் படியளந்து வாராரே பகவான் ஐயா வாராரே அவர படியளந்து வாரபோது அந்த கண்ணந்தங்கை பார்வதியா பகவான் எப்போ வருவார் என்று ஏ தங்க நல்ல தாம்பூல ஒரு பாரிச்சல மலர் எடு அவர் கெண்டிய ஜலம் எடு அந்த கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாள் பணிவிடையும் செய்யுவாள் கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுப்பாள் அவள் இழைத்து வந்த ஈசனுக்கு இழைத்து வந்த ஈசனுக்கு பார்வதி இழைப்பாரி கொடுப்பாள் அவையா பார்வதி இழைப்பாரி கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள் பார்வதி அவள் இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்த பார்வதா தேவி கலைப்பாரி இலைப்பாரி கையிலையிலே இப்படி குலவிருந்து வருகிறார்கள் அப்படியாகவே குலவிருந்து வரக்கூடிய காலத்திலே பகவானை அழைத்த பார்வதா தேவி சிவபெருமானிடத்திலே ஒரு சிறிய சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று வருகிறார் ஆண்டவா பரம்பொருளே ஈரேழு உலகம் எல்லாமும் இறையழக்கும் இறைவா நீங்க உலகம் எல்லாமே அன்றாடமும் ஆண்டவன் படி இழந்து கைலாசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்ப நீங்க உலகம் எல்லாம் படி இழந்து வந்தா உலக மக்கள் யாரை வணங்கி வருகிறார்கள் அம்மா பார்வதி உலகத்தை நான் படைத்தேன் பாதுகாத்து வருகிறேன் 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து வருகிறேன் 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் எப்படி பகவான் 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றா என்ன தெரியுமா ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும்